أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيدنا محمد وآله وصحبه أجمعين أما بعد فقد قال الله تعالى في القرآن الكريم وفي محكم التنزيل ومن نصر إلا من عند الله إن الله عزيز حكيم. புகழனைத்தும் அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தானது. கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களுடைய குடும்பத்தார்கள், சஹாபாக்கள், இமாம்கள், தாபீன்கள், வலிமார்கள், இங்கே வருகை தந்திருக்கக்கூடிய நம் அனைவர் மீதும் இந்த காணொளி வாயிலாக நற்செய்திகளை கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய உங்கள் அனைவர் மீதும் அல்லாஹுவின் புறத்திலிருந்து சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் உண்டாகட்டுமாக. கண்ணியத்திற்கும் பெரும் மதிப்பிற்கும் உரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, அருள்மறை திருக்குரானிலே அல்லாஹு ஜல்லஷானஹு தஆலா வமன் நஸ்ரு இல்லா மின் இந்தில்லா, உங்களுக்கு கிடைக்கக்கூடிய உதவி அல்லாஹுவை தவிர வேறு யாரிடத்திலிருந்தும் கிடைப்பதில்லை. உங்களுக்கு ஒரு உதவி கிடைக்குது, உங்களுக்கு ஒரு நல்லது நடக்குது அப்படின்னா அது அல்லாஹுவை தவிர வேறு யாரிடத்திலிருந்தும் கிடைப்பதில்லை. இன்னல்லாஹ அசீசுன் ஹக்கீம், நிச்சயமாக அல்லாஹு ஜல்லஷானஹு தஆலா கண்ணியமானவனாகவும் நுட்பமான ஞானம் படைத்தவனாகவும் இருக்கின்றான் என்று இந்த வசனம் சொல்லி காட்டுகின்றது. மற்றொரு வசனத்தில் அல்லாஹு தஆலா சொல்லுவான், அலைசல்லாஹு பிகாஃபின் அப்தா, ஒரு அடியானுக்கு அல்லாஹு தஆலா போதுமானவனாக இருக்கவில்லையா? அதாவது என்னன்னா, ஒரு அடியானுக்கு அல்லாஹ் போதுமானவனாக இருக்கவில்லையா? வேற எதுவும் உனக்கு தேவையில்லை, அல்லாஹ் தான் உனக்கு போதும் என்று இந்த வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான். ஒரு வரலாற்றில் ஒரு நிகழ்ச்சி, அதாவது இந்த வசனங்களை எதற்கு ஓதி காட்டுகிறேன் என்றால், நம்மிடத்தில் இறை நம்பிக்கை என்பது உறுதியாக இருக்க வேண்டும். ஈமான்கிறது உறுதியாக இருக்கணும். ஈமானில் குறைபாடு இருக்கக்கூடாது, அதில் தடுமாற்றங்கள் இருக்கக்கூடாது, அதில் சந்தேகங்கள் இருக்கக்கூடாது, அதில் எந்த வகையான சிறு குறைகளும் இல்லாமல் முழுமையான ஈமான் உள்ளவர்களாக நாம் இருக்க வேண்டும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் சௌர் குகையில் இருக்கும் பொழுது யாரும் நம்மை தீண்ட முடியாது என்கிற நம்பிக்கையோடு இருந்தது போல, மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கடலில் தன்னுடைய குச்சை கொண்டு அடிக்கும் பொழுது இதை அடித்தால் நமக்கு வழி பிறக்கும் என்று நம்பியது போல அந்த நம்பிக்கை நமக்கு இருக்கணும். கடலில் போய் குச்சியால் அடித்தா எப்படியா அங்கே வழி கிடைக்கும்? தண்ணியில் எப்படியா வழி கிடைக்கும்? தண்ணியில் எப்படியா நடந்து போக முடியும்? அல்லாஹ் சொன்னதை நாம் நம்பினா நமக்கு நல்வழி கிடைக்கும். அல்லாஹ் சொன்னதை நம்ம நம்பலைன்னா உனக்கு வழியே இருந்தாலும் வழி பிறக்காது. வழியே இருந்தாலும் வழி பிறக்காது, வழி கிடைக்காது. எகிப்தில் அகமது பின் தூலூன் என்கிற ஒரு அநியாயக்கார அரசன் இருந்தான். அவன் எந்த அளவுக்கு அநியாயக்காரன்னா, சுமார் ஒரு 18,000 பேரை சிறையில் அடைச்சி சாப்பாடு தண்ணி கொடுக்காம பசி பட்டினியிலேயே சாக வச்சான். பசி பட்டினியிலேயே சாகடிச்சான். அவனுடைய தொல்லை தாங்க முடியாமல் எகிப்து நாட்டு மக்கள் மிகப்பெரிய அளவில் கஷ்டத்துக்கும் துன்பத்துக்கும் உள்ளானாங்க. அங்கே இருந்த ஒரு இறைநேசர் அபுல் ஹசன் என்பவர் அந்த அகமது பின் தூலூன் என்ற அரசனுக்கு ஒரு புத்திமதி சொல்லிட்டு வருவோம் என்று தன்னை தயார்படுத்தி கொண்டு போகிறார். ஏன்னா பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லுவாங்க, அஃலுல் ஜிஹாதி கலிமத்துல் ஹக் இந்த சுல்தானுல் ஜாயிர், அநியாயக்கார அரசனிடத்தில்
உண்மையை எடுத்து சொல்வதுதான் உண்மையான ஜிஹாத், போர், யுத்தம் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறாங்க. அந்த உண்மையான ஜிஹாத் அவன்கிட்ட போய் செய்வோமே நம்ம என்று அவர்கள் நினைத்து அபுல் ஹசன் ரஹமத்துல்லாஹி அலைஹி அவர்கள் எகிப்து நாட்டு ஆட்சியாளரிடத்தில் சென்றார்கள். அங்கே போன உடனே அவனை சந்தித்து சலாம் சொல்லிட்டு, இன்னகர் எல்லாம் த ரழியத்தை ஃபாழ்த்த கதா வ கதா வ ஹௌஃபஹு பில்லா, அல்லாஹ் உனக்கு ஆட்சி அதிகாரத்தை வழங்கியிருக்கிறான். நீ உனக்கு ஒன்றும் சம்பாதித்து கொள்ளவில்லை அதிகாரத்தை, அல்லாஹ் உனக்கு ஆட்சி அதிகாரத்தை வழங்கியிருக்கிறான். ஆனால் அந்த அதிகாரத்தை நீ சரியான முறையில் பயன்படுத்தாம துஷ்பிரயோகம் செய்து கொண்டிருக்கிறாய். ஓ ஃபாழ்த்த கதா வ கதா, இன்னும் என்னென்னமோ அநியாயங்கள்லாம் பண்ணிட்டு இருக்க. வ ஹௌஃபஹு பில்லா, அல்லாஹ்வை நீ அஞ்சிக்கொள் என்று அவர் சொல்லுகிறார். சொன்ன உடனே அரசவையில் மந்திரிகளுக்கு மத்தியில், பொதுமக்களுக்கு மத்தியில், 10 பேருக்கு மத்தியில் சொன்ன உடனே அவன் ஏற்கனவே மோசமானவனுக்கு புத்திமதியை சபையில் போய் சொன்னால் அவன் ஏற்றுக்கவே மாட்டான். எப்போவுமே 4 பேர்த்துக்கு மத்தியில் சொன்னாக்க ஏற்றுக்கவே மாட்டான். அவன் ஏற்றுக்கலை, டென்ஷன் ஆகிட்டான். அந்த மன்னன் அகமது பின் தூலூன் டென்ஷன் ஆகிட்டான். கோபப்பட்டது மட்டும் இல்லாமல் அவன் என்ன செஞ்சிட்டான், இந்த மனுஷனை பிடிச்சு கொண்டு போய் சிறையில் அடைங்க அப்படின்ட்டான். நான் இந்த வரேன், கொண்டு போய் சிறையில் அடைங்க, நான் வருகிறேன். நான் வந்த பிறகு பசியோடு இருக்கக்கூடிய சிங்கத்தை அந்த மனிதன் மேலே ஏவி விடுங்க, அவிழ்த்து விடுங்க, நான் வரேன் என்று சொல்லி உத்தரவிட்டான். காவலாளிகள் அவரை இடித்து கொண்டு போய் பாதாள சிறையில் கொண்டு போய் தள்ளிட்டாங்க உள்ளுக்கு. கொஞ்ச நேரத்தில் மன்னன் வரான். அவன் மேலே இருந்துக்கிட்டு கீழே பார்க்குறான். அங்கே பாதாளத்தில் இருக்கக்கூடிய பசியோடு இருக்கக்கூடிய ஒரு சிங்கத்தை அவிழ்த்து விடப்படுகிறது. அது அப்படியே ஒரு இடத்துல இருந்து அவிழ்த்து விட்டதுமே அப்படியே பாஞ்சி ஓடி வருது. இவர் நேராக ஒரு இடத்துல உட்கார்ந்துருக்கிறார். இவர் உட்கார்ந்துருக்கக்கூடிய இடத்த மட்டும் அவன் மேலே இருந்து பார்த்து கொண்டு இருக்கிறார். எப்படி வந்து கடிக்குது, எப்படி வந்து திங்க போகுதுன்னு. எப்படி இந்த மனிதன் சின்னப்பட போகிறான், சீரழிய போகிறான் என்று பார்த்து ரசிப்பதற்காக வேண்டி மன்னன் வந்து உட்கார்ந்துருக்கிறான். அந்த பாய்ந்து வந்து அந்த சிங்கம் ஓடோடி வந்தது. பக்கத்தில் வந்து நெருங்கின உடனே அந்த மனிதரை பார்த்துட்டு அப்படியே சுற்றி சுற்றி வந்து மோந்து பார்த்து விட்டு அவர் பக்கத்தில் வந்து அப்படியே படுத்துக்குச்சு. இவர் அந்த சிங்கம் ஓடி வரும் பொழுது இவர் என்னமோ யோசனை பண்ணிட்டு இருக்கிறார். அப்படி இவன் அதையும் கவனிக்கிறான். இந்த அரசன் என்னமோ யோசனை பண்ணிட்டு இருக்கிறார, சிங்கம் இவ்வளவு வேகமாக வருதே, பசியோட வருதே, இவரை எந்த பயமும் இல்லாமல் இப்படி உட்கார்ந்துருக்கிறார், என்னமோ யோசனை பண்ணிட்டு இருக்கிறாரா இவர் என்று இந்த மன்னன் யோசிக்கிறான். அந்த சிங்கம் உட்கார்ந்த பிறகு இந்த மன்னனுக்கு நாடி நரம்பு அத்தனை அத்து போச்சு. ஏன்னா அவரை கடிச்ச மாதிரி இவன் ஃபீல் பண்றான், அவரை கொதறின மாதிரி இவன் ஃபீல் பண்றான். இப்ப ஏன்னா கடிச்சிருந்தா இவன் சந்தோஷப்பட்டிருப்பான். இவன் எது நடக்க வேண்டும் என்று நினைத்தானோ அது நடக்கலையே. இவன் குழப்பத்துக்குள்ளாகி விட்டான். என்ன நடக்குது இங்க? பட்டினியோடு இருக்கக்கூடிய சிங்கத்தை அவிழ்த்து விட்டால் பாய்ந்து கீறி கிழித்து விடும் என்று பார்த்தால் பவ்யமாக அவர் பக்கத்தில் போய் உட்காருகிறது என்று இந்த யோசனையில் இருக்கும் பொழுது அவர் என்ன யோசனையில் இருக்கிறாருங்கிறத தெரிஞ்சு கொள்வதற்காக வேண்டி ஃபீமா குன்த தஃபக்குருல் வல் அசது இந்தக வன்தலா தல்ஃபித்து இலைஹி, சிங்கம் வரும் பொழுது நீ என்னமோ யோசனை பண்ணிட்டு இருக்கிறிய அபுல் ஹசன், திரும்பி கூட அந்த சிங்கத்தை பார்க்கலையே, அப்படி என்ன இந்த நேரத்தில் உங்களுக்கு ஒரு யோசனை என்று அவன் கேட்டான். அவர் சொல்றாரு, குன்து அஃப்குரு ஃபில் லுகாபி அசத் இன் மசனி ஹுவ தாஹிருன் அவ் நஜசும். சிங்கம் என் பக்கத்தில் வரப்போகுது, அதனுடைய எச்சில் என் மீது பட்டு விட்டால் அது சுத்தமா அசுத்தமா, நஜிசா நல்லதா, அப்படின்னு நான் யோசனை பண்ணிக்கிட்டு இருந்தேன் அப்படின்னார். எப்படி? சிங்கம் கடிக்க போறதில்ல, அப்படி வந்து அப்படி சுற்றி வரும்போது மோந்து பார்க்கும்போது என்ன செய்யும், எச்சில் மேலே விழுகும். அந்த விழுகிற எச்சில் சுத்தமா அசுத்தமா,
இதை நான் யோசித்து கொண்டிருந்தேன் என்று அவர் சொல்கிறார். அலம் தகஃபு மினல் அஸத், சிங்கத்தின் மீது உனக்கு எந்த பயமே இல்லையா? அவன் கேட்டான் அரசன். லா இன்னல்லாஹ் கது கஃபானி தாலிக், அல்லாஹ் எனக்கு போதுமானவன், அதுகிட்ட இருந்து எனக்கு அல்லாஹ் பாதுகாக்க அல்லாஹ் போதுமானவன், அல்லாஹ் என்னை பாதுகாப்பான் என்று அவர் சொல்லுகிறார். இந்த காட்சி, அவருடைய பேச்சு, இதை எல்லாத்தையும் பார்த்து விட்டு அஹ்மது இப்னு தூலுன் மெய் மறந்து தன்னை அவரோடு இணைத்து கொண்டான். அபுல் ஹசன் ரஹமத்துல்லாஹி அலைஹி அவர்களோடு இணைத்து கொண்டான். நீங்கள் சொல்வது போல் நான் அநியாயமாக தான் செய்து விட்டேன். நீங்கள் ரொம்ப நல்ல மனுஷனாக இருக்கிறதுனால தான் பசித்து இருக்கக்கூடிய சிங்கம் கூட உங்களோடு பணிந்திருக்கிறது. உங்களை போன்றவர்களால் தான் நான் கூட இன்றைக்கி உயிரோடு இருக்கிறேன். நான் நல்ல விதமாக நான் தீயவனாக இருந்து ஆட்சி செய்தாலும் என்னுடைய ஆட்சிக்கு காரணமாக இருப்பவர்கள் நீங்கள் தான். உங்களை கொண்டு தான் நான் ஆட்சி செஞ்சுக்கிட்டு இருக்கிறேன். உங்களின் புண்ணியத்தில் தான் நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். என்னை நீங்கள் மன்னித்து கொள்ளுங்கள். இனி எனக்கு எதிர்காலத்தில் மக்களுக்கு விரோதமாக, மக்கள் விரோத ஆட்சியாளனாக நான் இருக்க மாட்டேன், மக்கள் விரும்பும் ஆட்சியாளனாக மாறிவிடுவேன் என்று சொன்னதாக ஒரு வரலாறு சியர் ஆலாமு நுபலா என்கிற ஒரு நூலில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ஆகவே அன்பார்ந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த அபுல் ஹசன் ரஹமத்துல்லாஹி அலைஹி அவங்க எப்படி அந்த சிங்கம் தன்னை ஒன்றும் செய்யாதுன்னு நம்பிக்கையோடு இருந்தாரோ அந்த மாதிரியான ஒரு நம்பிக்கை இருக்கணும் நமக்கு. அல்லாஹ் மேலே நம்பிக்கை இருந்தால் தான் எது மேலேயும் நமக்கு பயம் வராது. அல்லாஹ் மேலே நம்பிக்கை இருந்தால் தான் நமக்கு வேறு எதன் மேலேயும் பயம் வராது. பேய் மேலேயோ, பிசாசு மேலேயோ, கெட்ட மனிதர்கள் மேலேயோ, கெட்ட ஆட்சியாளர்கள் மேலேயோ, அல்லது எதன் மேலேயுமே நமக்கு பயமே வராது. எல்லாம் அல்லாஹ் இருக்கிறான், அல்லாஹ் பார்த்துக்குவான் என்கிற அந்த நம்பிக்கை வேண்டும். அதைத்தான் இந்த வரலாறு நமக்கு சொல்லி காட்டுகிறது. அதைத்தான் அல்லாஹு ஜல்லஷானஹு தஆலா அலைஸல்லாஹு பி காஃபின் அப்தா, ஒரு அடியானுக்கு அல்லாஹ் போதுமானவனாக இருக்கவில்லையா? போதும், அல்லாஹ்வே போதும், வேறு எதுவுமே தேவையில்லை என்று இந்த வசனம் நமக்கு சொல்லி காட்டுகின்றது. அந்த வகையில் எல்லாம் அல்லாஹு ஜல்லஷானஹு தஆலா நாம் அனைவரும் அல்லாஹின் மீது உறுதியான நம்பிக்கையோடு இருப்பதற்கு அருள் செய்வானாக. ஆமீன். வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.